என் அன்பு தேவ ஜனமே, இந்த காலவெளியில் கர்த்தர் நம்ம கை கொடுக்குற அருமையான ஒரு வார்த்தை. ஏசாயா 53:5 சொல்லுது, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டாராம். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகலாம். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. உங்களுடைய பாவங்கள் நிமித்தம், என்னுடைய பாவங்கள் நிமித்தம், உங்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தம், என்னுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகம் பாவ கிரியைகளுக்குள்ளாக, பாவத்துக்குள்ளாக, ஆழமான பாவத்துக்குள்ளாக இந்த உலகம் கிடக்கிறது. எங்கே திரும்பினாலும் பாவங்கள், கர்த்தருக்கு விரோதமான பாவங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள். நோவா காலத்தில் நடந்த அதே பாவத்தின் கிரியைகள், சோதோம் கொமோரா காலத்தில் நடந்த அதே பாவத்தின் கிரியைகள் இன்றும் தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் ஆமென் விபச்சாரத்திலே ஆமென் புரண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆமென் ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் மத்தியிலே, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் மத்தியிலே போதை வஸ்துகள் வந்துவிட்டது. ஆமென் ஹல்லேலூயா. எங்கே பார்த்தாலும் ஜனங்கள் ஆமென் வாலிபர்கள் ஆமென் போதை பழக்கங்களுக்குள்ளாக, குடி பழக்கத்துக்குள்ளாக அடிமைப்பட்டவர்களாக பாவ சேற்றிலே உழன்று கொண்டிருக்கிறார்கள். இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாதபடிக்கு பாவத்தை பாலை போல இந்த உலகத்தின் ஜனங்கள் குடித்து கொண்டிருக்கிறார்கள். ஓ ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் இப்படிப்பட்ட பாவத்தை நான் இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கலாம். இல்லை, நான் ஒன்றும் பெரிய பாவிலா இல்லைங்க, நான் ஒரு பெரிய பாவம் செய்கிறதுனால இல்லை, ஏதோ ஒன்று 2 இடத்துல நான் பொய் சொல்லுவேன், 1-2 கெட்ட வார்த்தை என் வாயில் வரும் என்று நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். அதுவும் கர்த்தருடைய பார்வையிலே பாவமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவ ஜனமே, ஹல்லேலூயா. இன்றைக்கு சிலுவையிலே நமக்கு மன்னிப்பும் பாவத்திலிருந்து விடுதலையையும் இயேசு சம்பாதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்கு மாத்திரம் சிலுவையில் ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற சமாதானத்தையும் பெற்றுக் கொடுக்கும்படியாக இயேசு நமக்காக சிலுவையில் தொங்கினார். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு சிலுவையிலே நம்முடைய பாவத்தை மன்னித்தார். அது போக அந்த பாவத்தின் வேர், அந்த பாவத்தின் அடிமைத்தனத்தை முற்றிலுமாய் சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார், சுட்டெரித்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று வாழும்படியாக, நீதிமான்களாய் வாழும்படியாக, பரிசுத்தவான்களாய் வாழும்படியாக இயேசு நமக்காக காயப்பட்டார், அவர் அடிக்கப்பட்டார். சமாதானத்தை உங்களுக்கு எனக்கும் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து சமாதானத்தை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எப்பேற்பட்ட பாவத்தில் இருந்தாலும் இன்னைக்கு சிலுவையிலே நமக்காய் மரித்த, சிலுவையில் நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். நீங்கள் கர்த்தர் உங்களை புதிய மனுஷனாக, நீதிமானாக, பரிசுத்தவானாக மாற்றுவார். கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டிருக்கிறார். கர்த்தரில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.